ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு அடுத்ததாக எப்போ அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைன்லையா அல்லாட்டா ஆஃப்லைன்லையா அப்ளை பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காட்டுற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். குடும்ப தலைவி பெண்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாதம் ரூபாய் 1000 கொடுத்து வருகிறது. இந்த தொகைக்கு அப்ளை பண்ணாதவங்களுக்கும் அப்ளை பண்ணிட்டு தொகை கிடைக்காதவர்களுக்கும் இப்போ அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ண முடியும்னா, ஆன்லைனாக தான் அப்ளை பண்ணணும். தொகை கிடைக்காதவர்களுக்கு இ-சேவா மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனாக தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இ-சேவா மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். 21 வயதான பெண்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டியது உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் மொபைல் ஃபோன் கூட வச்சுக்கோங்க. அதில் ஓடிபி நம்பர் வரலாம். ஸோ அதனால் அதுவும் கூட கருதிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை எப்போ அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.